ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயசுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து வீட்லேயே ஒரு ஈஸியாக 2 சட்னி வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து வெங்காயம் சட்னி, இன்னொன்று வந்து டொமேட்டோ சட்னி. அது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்திருக்கேன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் நான் வந்து ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் 5 காஞ்ச மிளகா. இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கடுகு, இது வந்து தாளிக்கிறதுக்கு. அதே மாதிரி உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன். இது வெங்காய சட்னிக்கு நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானது. இப்போ தக்காளி சட்னிக்கு என்னென்ன தேவைன்னா, நான் இதில் வந்து ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இது கூடவே நான் வந்து ஒரு 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு 6 காஞ்ச மிளகா, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. இது எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு கடாயில் வந்து இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயே வந்து இப்போ இந்த உளுத்தம்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து ஒரு ப்ரௌன் கலர் வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த காஞ்ச மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். உளுத்தம்பருப்பு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா வறுத்ததுக்கப்புறம் கலர் மாறிடும். காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆரம்பிச்சுட்டு. இப்போ நம்ம இந்த சட்னிக்கு தேவையான அளவு ஒரு 3/4 ஸ்பூன் நான் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அரைச்சிட்டதுக்கப்புறம் எவ்வளோ தேவையோ அதுக்கப்புறம் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தக்காளி சட்னிக்கு வந்து நான் இந்த மிக்சியில் வந்து 5 பூண்டு, 6 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் 4 தக்காளி மீடியம் சைஸ் இல்லையா, அதை கட் பண்ணி அப்படியே வந்து இது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயை ஊற்றி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து அந்த தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் இதில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் இந்த தக்காளி கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி இந்த மிக்சிலே ஊற்றி எடுத்துக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு சுண்டி வரட்டும். அப்புறம் சால்ட்டு தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வேணும்னா நம்ம மஞ்சள் தூள் கூட கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதை நம்ம ஆற வச்சு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி சட்னி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து தக்காளி சட்னி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைமில் நீங்கள் வந்து எவ்வளோ தேவையோ சால்ட் வந்து செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி சட்னி ரெடி. இப்போ நான் வந்து வெங்காயம் சட்னியும் தாளிச்சிட்டேன். தாளிச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தோசை, இட்லியோடு நம்ம இதை சாப்பிடலாம். தக்காளி சட்னியும் வெங்காய சட்னி, தோசை இது ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.